வணக்கம், நான் மாரிமுத்து. நம்மில் பல பேர் 2 சிம் யூஸ் பண்ணியிருப்போம். அது இப்போ ஒரு சிம்மா மாறி இருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னா, இன்கமிங் காலுக்கு மினிமம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு இப்போ கெடுபிடி வந்ததுனால மேக்ஸிமம் எல்லாருமே 2 சிம் யூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு சிம்மா இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த 2வது சிம் யூஸ் பண்ணல இல்லையா, ரீசார்ஜே பண்ண மாட்டோம். அந்த நம்பர் பல நேரங்களில் பிளாக் ஆகிடும். நீங்கள் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் யூஸ் பண்ணலனாலே அந்த நம்பர் தூக்கி வேற யாருன்னா கொடுத்துருவாங்க. இதுதான் வழக்கத்தில் இருக்குது. ஆனால் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஆன்லைனில் இப்போ ஸ்கேம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆன்லைன் ரெக்கார்டிங் எடுக்க போறேன், உங்களுக்கு சரி, ரிப்போர்ட் எடுக்க போறேன். அதனால என் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் கால் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? வாட்ஸ்அப் கால் பண்றீங்களே, இந்த காலே பேசலாமே சார். இது வந்து எனக்கு ரிசீவ் ஆனது டெலிகம்யூனிகேட்ல இருந்து கனெக்ட் பண்ண கால். ஓகேங்களா? ஓகே அதுல நான் உங்களுக்கு கால் பண்ணேன் உங்களுக்கு. சார், டெலிகம்யூனிகேஷனும் போலீஸ் ஸ்டேஷனையும் லிங்க் பண்ணி வச்சிருக்காங்களா சார் மும்பைல? வாட்? ஹலோ, என்ன சொல்றீங்க? டெலிகம்யூனிகேஷனையும் சைபர் கிரைம் போலீஸையும் லிங்க் பண்ணி வச்சிருக்காங்களா சார் மும்பைல? ட்ராய் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு கனெக்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இல்ல இல்ல, அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்களா கேக்குறேன். புரியல. சைபர் கிரைம் போலீஸையும் ட்ராய் டிபார்ட்மெண்ட்லயும் கனெக்ட் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்களா கேக்குறேன். ஆமா, அவங்களுக்கு எது முக்கியம் தான் எங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க இந்த கால்ல கேளுங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த கால்ல என்ன இன்ஃபர்மேஷன் கேளுங்க சார், நான் சொல்றேன் சார். இப்போ வந்து நான் வந்து என்னோட ஹையர் ஆபீசர்ட்ட நான் கொடுப்பேன். அவர் வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் எடுப்பாரு, பேசுவார் உங்கள்கிட்ட. அதுக்காக தான் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புறேன். என்ன கால்? வீடியோ காலா? ஆமா. எதுக்கு வீடியோ கால் சார்? ஹையர் ஆபீசர் வந்து வீடியோ கால்ல உங்களை பார்த்து வெரிஃபை பண்ணுவாரு. சரி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரிப்போர்ட் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த நம்பர் உங்களுக்கு மறந்தே போயிருக்கும், என்ன நம்பர்னே உங்களுக்கு தெரியாது. இதை ஒரு கீ பாயிண்டாக வச்சுக்கிட்டு ஸ்கேம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கால் வரும், டெலிகாம் கம்யூனிகேஷன்லேருந்து கால் பண்ணுறோம், உங்கள் பேரில் இருக்கிற எல்லா சிம்மும் பிளாக் ஆக போகுது, இன்னும் 2 மணி நேரத்தில் பிளாக் ஆக போகுது அப்படின்னு சொல்லும். மேலும் தெரிந்து கொள்ள 9 அழுத்துங்கன்னு சொல்லும். இது ஏதோ டெலிகாம் ஆப்ரேட்டரே ஃபோன் பண்ணுற மாதிரி வாய்ஸ் மெசேஜில் சொல்லும். நாமளும் ஐயோ ஏதோ பிளாக் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்களே, 9 அழுத்துவோம் அப்படின்னு சொல்லி 9 அழுத்துவோம். இப்போ நம்ம கஸ்டமர் கேர் கனெக்ட் ஆகும் இல்லையா, அதே மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும், ஒரு ஆள் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. ஏன்னா ஹிந்தியில் பேசினா ஸ்கேம் கால்னு இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போ இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்கிலீஷில் பேசுறானுங்க. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சார் உங்க நம்பர் மேல சைபர் கிரைம்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இல்லீகலா மெசேஜ் போயிருக்கு நிறைய பேருக்கு, அதனால நீங்க என்கொயரிக்கு வரணும்னு வாங்க. ஃபர்ஸ்ட் இதை சில பேர் நம்ப மாட்டாங்க இல்லையா, சார் நோட்டு பண்ணாலும் எடுத்துங்க, எஃப்ஐஆர் நம்பர் நோட் பண்ணீங்க அப்படின்னுவோம். ஐயோ எஃப்ஐஆர் நம்பரா அப்படின்னு சொல்லி நம்மளும் சரி நோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பக்கம் ஒரு நியாயத்தை சொல்லுவோம் இல்லையா, சார் இந்த நம்பரை நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணல, வேற யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது நான் கிடையாதுன்னு சொல்லுவோம். அப்படிங்களா, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கனெக்ட் பண்றோம், நீங்க அங்க உங்க கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருங்க, நாங்க சிம்மை பிளாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நாமளும் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கனெக்ட் ஆகும். போலீஸ் மாதிரியே ஒருத்தர் பேசுவார். நீங்க மறுபடியும் பழைய கதையெல்லாம் சொல்லுவீங்க. அவர் கேட்டுட்டு, அப்படிங்களா நீங்க டைரக்டா மும்பைக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன ஊருக்கு சொல்லுவாங்களோ தெரியாது. இல்லைங்க என்னால வர முடியாதுன்னு சொன்னேன். சரி வீடியோ காலில் நம்ம வந்து உங்க என்கொயரி நடத்திக்கலாம். நான் வீடியோ கால் அட்டன் பண்ணல. இந்த கால் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பேசியிருப்பேன். ஆனா உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கேம் கால் வந்ததுன்னா அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது படிப்படியா சொல்றேன். முதல் விஷயம், உங்க நம்பரை கட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா உங்களுக்கு இமெயில் இல்ல லெட்டர் ஏதாவது ஒன்று வரும். வெறுமனே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சும்மா காலில் அவங்க கட் பண்ண முடியாது. முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்க எத்தனை நம்பர் யூஸ் பண்ணாலும் அதை எங்கேயாவது நோட் பண்ணி வைங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு ஃபோன் பேசிட்டு இருந்தேன் இல்லையா, நடுவில் ஒரு சில டைம்ல கட் ஆயிடுச்சு. கட் ஆகும் போதே எனக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, நான் என்னென்ன நம்பர்லாம் யூஸ் பண்ணணும் அந்த நம்பர் எல்லாத்தையுமே கான்டாக்ட்ல சேவ் பண்ணி வைப்பேன், மை நம்பர் அப்படின்னு. அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்கேம் பர்சன் சொன்ன நம்பரும் நான் யூஸ் பண்ண நம்பரும் டோட்டலா வேற. அப்பவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது ஸ்கேம் அப்படின்னு. ஸோ முதல் விஷயம், நீங்க எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அதை எங்கேயாவது நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான், இல்லை இது என் நம்பர்ல நீ யாருன்னு கேட்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா, ஆமா சார் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு தான் பேச ஆரம்பிப்பீங்க. அப்படிதான் நானும் பேச ஆரம்பிச்சேன் ஸ்டார்டிங்ல. அப்புறம் காலுக்கு நடுவில் நான் கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்து அது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் ஒரே விஷயம் தான் அவங்களை கேட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க டெலிகாம் கம்பெனிலேருந்து கனெக்ட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வந்துடுச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் ட்ராய் இப்போ வந்து ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா. ரைட்டு. அதே மாதிரி சரி சார் என் சிம் சொல்றீங்க
சொல்றீங்க இல்லையா, யார் பேர்ல இருக்குது, எந்த அட்ரஸ்ல இருக்குன்னு நான் கேட்டேன். என் பேரை கரெக்டா சொல்றான் அப்படின்னா என் நம்பர் என் பேரு இது ஏதோ ஒரு இடத்துல இருந்து லீக் ஆயிருக்குது, அதை வச்சு சொல்றான். ஆனா அட்ரஸ் மும்பை அட்ரஸ் சொல்றான். எனக்கு மும்பை அட்ரஸ் சொல்றீங்கன்னா இந்த லொகேஷன்ல தான் இந்த நம்பர் இப்ப யூஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் இந்த அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்றான். இங்கேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்டா அட்ரஸ் தான் தெரியுது, குற்றவாளி போய் பிடிக்க வேண்டியதான். நான் என்னைய கால் பண்றேன், அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு, அங்க போய் பார்த்தா எவன் குற்றவாளின்னு தெரிய போகுது. இங்கேயே அவன் தப்பு பண்றானா? அதாவது நீங்க சில கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்கணும். இந்த மாதிரி நீ எங்க இருந்து பேசுற, நீங்க யாரு, உங்க ஐடி கார்டு நம்பர் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேட்கணும். நீங்க எதிர்வாதம் கேள்விகள் வைக்க வைக்க ஓகே இவன் கிட்ட ஒரு பப்பும் வேவாது அப்படின்னு சொல்லி அவனே கட் பண்ணுவான். ஆனா நான் என்ன பண்ண அப்படின்னா, சரி இவன் எவன் ஏன் கால் பண்ணியிருக்கான், இவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன். கடைசியா அவன் வீடியோ கால்னு சொல்லும் போது நான் உஷாராயிட்டேன். ஓகே இவனுங்க வீடியோ காலுக்கு வர சொல்லுவானுங்க, நம்ம ஃபேஸை மார்பிங் பண்ணி தப்பான ஏதோ ஒரு போர்ட்ரே பண்ணி இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், காசு கொடு. இதுதான் அவனோட நோக்கமா இருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ கால் போகும்போது ஆப்போசிட்ல ஏதோ ஒரு பர்சன் நியூடா துணி இல்லாம நிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காலை அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நாம ஏதோ தப்பான ஒரு பர்சன் கிட்ட இந்த மாதிரி வீடியோ சேட்டிங் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி நான் வெளியில சொல்லிடுவேன், காசு கொடு இப்படின்னு நம்மள மிரட்ட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். ஒன்று பழைய நம்பர்லாம் ஏதாவது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போயே கஸ்டமர் கால் பண்ணி அதை பிளாக் பண்ணிட்டு சொல்லிட்டுங்க. நான்லாம் எப்பயோ பிளாக் பண்ண சொல்லிட்டேன். நான் பிளாக் பண்ண சொன்னதுனால தான் ஏங்க நான் பிளாக் பண்ண சொல்லிட்டேன். ஒருவேளை நெட்வொர்க்காரங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணல, நேம் சேஞ்ச் பண்ணலாம், நான் என்ன பண்றேன்னு தான் அவங்க கிட்ட கேள்வி எழுப்பினேன். ஸோ என்கிட்ட ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தது. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், அப்படியே அந்த சிம்மை தூக்கி போட்டுருவோம், பிளாக் பண்ண மாட்டோம். என்னைக்காவது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ஸோ மறுபடியும் சொல்றேன், நீங்க எத்தனை நம்பர் யூஸ் பண்ணாலும் சரிதான், அதை ஒன்றும் ஞாபகத்தில் வச்சிருங்க. இல்லை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா எங்கேயாவது எழுதி வச்சிருங்க. ஒருவேளை யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் கால் வந்து ஈஸியாக நீங்கள் தப்பிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்கேம் கால் வந்திருந்தா அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி.